ஹை மக்களே! பார்ட் 3 பார்க்கலாமா? நாங்கள் வைல்ட் லைஃப் சென்டருக்குள்ளே போயினோனே இப்படி தான் இருந்தது. நல்லா வீடியோ போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நிறையா பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்னேக்கு, லிசார்டு, அப்புறம் ஃபிஷ்ஷு வகைகள், அதுக்கப்புறம் கேட்டு, அந்தமாரி நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் செப்பரேட்டாக போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு வீடியோ பத்தாது இதை ஃபுல்லாக போடுறதுக்கு. ஸோ நான் இதே பார்ட்டாக இது பண்ணி பார்த்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தான் ஸ்னேக்கு. இது பாருங்களேன், இந்த ஸ்னேக் வந்து நம்ம கராத்தே கிட்டில் அந்த ஸ்னேக்கை நம்ம கையை அசைச்சா அசையும்ல, அதே மாதிரியே இந்த ஸ்னேக் பண்ணுச்சு நாங்கள் பண்ணும்போது. இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு. அப்போது நல்லா பயமாக இருந்துச்சு இந்த இது பார்க்கவே. எல்லா ஸ்னேக்குமே நல்ல ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படி எந்தெந்த இடத்துல இந்த ஸ்னேக்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா செட்டப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு இதாக இருந்துச்சு. இவ்வளோ பாம்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ செம்ம பயமாக ரொம்ப நல்ல பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. பாருங்களேன் நீங்களே. இப்போ நான் அந்த கையை வந்து தூக்குறப்போ எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா? ஐயோ! அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் இதை பார்த்தா அதுக்கு மேலே இருந்துச்சு. இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் என்ன பாம்பு வகை அதுமாரி நிறையா இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. சில இடத்துலலாம் வந்து அந்த டேஞ்சர் சிம்பிள் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியலை. எல்லா பாம்புமே நமக்கு பயம்தான். சாதாரண தண்ணி பாம்பு பார்த்தாலுமே நமக்கு பயம்தான். இது பாருங்களேன், இது மலைப்பாம்பு மாரியே இருக்கும். அந்த அந்த செட்டப் பாருங்களேன், அந்த மரத்துக்கு அடியில் இருக்குது அந்த பாம்பு. அந்த மரமே ஒரு நல்ல ஒரு டிசைன் மாரி கொடுத்துருந்தாங்க. இந்த பாம்புக்கு இந்த இடம் தான் சூட்டபுளாக இருக்கும். இது இப்படி தான் இருக்குமேன்னு அதுமாரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பாம்புக்கிட்டலாம் பாருங்களேன், செடியெல்லாம் வச்சு ஒரு இதுமாரி என்னென்னமோ இருந்துச்சு. இதை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு. ஓ மை காட்! அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது வாதி ரேசர்னு சம்திங் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஒரு ஒரு பாம்பும் இருந்ததை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அந்த பாருங்க குட்டியோண்டு வால் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நானும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணும். அதுக்குள்ளார போயிருந்துச்சு. அதனால் எனக்கு தெரியலை சரியா. அந்த வால் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஓகே பாம்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிஃபோர்டு டயாடெம் ஸ்னேக் அப்படின்னு இருக்குது. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓப்போ அந்த பாருங்க இருக்கான் பார்த்தாச்சு. அதில் 1 இருக்கா 2 இருக்கானே தெரியல. அடுத்தது இந்த பாருங்கள் இது டேஞ்சர் சிம்லாம் போட்டிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விஷத்தன்மை உடையதா பாம்பு இது. இதை பாருங்களேன். இதெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் இங்கிலீஷ் மூவியில் காட்டுவாங்களா அந்தமாரி இருக்குது. ஹாலிவுட் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இதெல்லாம். இதனால் நாங்கள் போனப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணி வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஊர் ஓலைப்பாம்புன்னு சொன்னாங்க. அது எனக்கெல்லாம் தெரியாது. இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆக்டிவாக இருந்தது. எந்த பாம்புமே டயர்டாக இல்லை. அந்த ஒரு பாம்பு மட்டும்தான் வெள்ளையாக இருந்துச்சுல, அந்த பாம்பு மட்டும்தான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பாருங்கள். அப்பா பார்த்தாலே நல்ல பயமாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த இடத்துல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்ன இதுன்னு. சில்ட்ரனுக்கு ஒரு அவேர்னஸும் கிடைக்கும். அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ பாம்பு இருக்குது அப்படின்னு. இதை பாருங்கள் மலைப்பாம்பு மாரி இருக்குது. நம்மளாம் அனகொண்டாவில் பார்த்ததோட சரி தான் படத்தில். இப்போ நேரில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. இது எங்கேருந்து எங்கே தெரியுமா போச்சு, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆணுச்சு. நெக்ஸ்ட்டு இது சாண்ட் ஸ்னேக்குன்னு சொன்னாங்க. இங்கே இந்த டெசர்ட்லலாம் நிறையா இருக்கும்ல, அந்த மாரியான ஸ்னேக் இது. இங்கே பாருங்கள் இதை. கண்ணாடி மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் எதுவும் கொடுத்துருந்தாங்க. திடீர்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா. அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. எதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அங்கே நாக் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரீயெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல ஒரு க்ரியேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. நிஜமாவே துபாய் கவர்மெண்ட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்க ஒரு ஏரியாவும். அடுத்தது இது வந்து ஒரு லிசார்டு வகை, பல்லி வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அரேபியன் சாண்ட் போன் போட்டிருந்துச்சு. ஆஹா! இதுதான் இங்கே நிறையா இருக்கும் இந்த டெசர்ட்லலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அடுத்த பாம்பை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இது நான் ஃபஸ்ட்டு தேடினேன், எங்கேயுமே தெரியல. மரத்தோட மரமாக ஒட்டிகிட்டு இருந்திருக்கு பாருங்கள். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குமா பாம்பு. நாங்கள் போனப்போ அது உள்ளார போயிடுச்சு. அதனால் சரியாக தெரியலை. இது நெக்ஸ்ட்டு அடுத்த பாம்பில் இத்தனை வெரைட்டி இருக்கா. இது நான் பாதி தான் இருக்குது, பாதி இன்னும் பார்க்காதெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள் பிளாக் டெசர்ட் கோப்ரா. அந்த இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது. ஆஹா!
வரான் வரான். நான் ஃபஸ்ட்டு தேடி பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. எங்கடான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு மரம் தெரியுதுல்ல செட்டப்பு. அதில சுத்திட்டு இருக்கார் சார். இங்க பாருங்க இருக்கா? ஐயய்யோ! இவர பாருங்க. இத பார்த்தாவே ஒரு மாதிரி அப்படி சிலுத்துருச்சு அப்படியே. ஐயோ! என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு. நானும் சரி வெளியில வருதுன்னு பார்த்தா, இல்ல அது உடம்பு வளைச்சுக்கிட்டு சுத்திட்டு உள்ள போயிட்டுருக்கு. அவ்வளோ பெருசு, அவ்வளோ இதா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாம்பா! ஓ! அப்படி இருந்துச்சு. இதுதான் அந்த இது அரபியன் கோப்ரல் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அது எப்படி போகும்னு நான் அத தேடிட்டு இருந்தேன். வெளியில தான் வரும்னு நெனச்சேன். ஆனா அது வெளியில வரல. உள்ள போயிட்டுருக்கு பாருங்க. ஓ! இவ்வளோ பெருசா இருக்கு. அம்மா பயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் தக்ஷிதா அவ்வளோதான் பயந்துட்டாங்க. நல்ல செம பயமா இருந்துச்சு. அடுத்தது பாருங்க. அந்த செட்டப் தாங்க மெயினு. ஒரு ஒரு பாம்பு இப்படி தான் இருக்கும். அது பாருங்களேன், அது வளைஞ்சு போற அளவுக்கு அந்த செட்டப்லாம் பாருங்களேன், சூப்பரா குடுத்துருந்தாங்கங்க. நிஜமாவே வேற லெவல்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பாம்புக்கு போவோமா? அடுத்த பாம்பு பார்த்தா, அது ஏதோ அரபியன் கேட் ஸ்னேக் ஆர் சம்திங் போட்டிருந்துச்சு. இத பாருங்க மணி பிளான்ட்லாம் கொடுத்து அதுக்கேத்த மாரி எல்லா செட்டப்பும் வச்சுருந்தோம். எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு பார்த்தா, அது உள்ளார இருக்குங்க. அது நமக்கு தெரியல. என் கேமரால அவ்வளோதான் குவாலிட்டி. அதனால தெரியல. ஆனா, அங்க அந்த இருக்கு பாருங்க மூலையில தெரிஞ்சிச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். பாம்பு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லிசார்ட் பார்ப்போமா? லிசார்ட்ல எத்தனைன்னு வகை இருக்கு. எத்தனை வெரைட்டியா இருக்கு. நம்ம ஊர்ல பார்க்குற பல்லிலாம் 1, 2 தான் நமக்கு தெரியும். இங்கே எத்தனை பல்லி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது இதோ அங்க இருக்கு பாருங்க. இது சாம்லியன் மாரி இருக்கு. அதேதான் நெனைக்கிறேன். எல்லாரும் இத பாருங்க. அது அதுக்கு இந்த கண்ட்ரில இருக்கும். இது நெறையா இது வந்து நான் சொன்னது தான் கரெக்ட்டு பார்த்தீங்களா? கொஞ்சம் அறிவு இருக்கு நமக்கும். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அந்த மாரி குடுத்துருந்தாங்க. இது மாரி இந்த ஸ்னேக் கிட்லாம் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. இதுதான் நம்ம ஊர்லயே இருக்குமே ஷார்க்கா? இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல சரியா. இது இந்த கிளாஸோடயே ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல அந்த மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு அதான் அந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேமு, என்ன ஊரில் இருக்கும், என்ன கேட்டகிரி அது மாரிலாம் கொடுத்துருந்தாங்க. தவக்கலைங்க அது. இது ஒரு பாம்பு. பாம்பு எவ்வளோ குண்டா இருக்கு தடி. இது பாருங்க ஸ்னேக் வேணாமா. ஓ மை காட். இவர் ஒரு லிசார்ட் வகை. இதுதான் நான் கூப்பிட்டனே வந்துருச்சு. வாடா 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 அப்படின்னு சொன்னனே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதுவே தான் மேலே மண்ணள்ளி போட்டுக்கிறோம்ல அந்த மாரி போட்டிருந்துச்சு. என்ன வேற யாரும் என் மேலே மண்ணை போட வேண்டாம்டா, நானே என் மேலே மண்ணை போட்டுக்கிறேன்னு சொல்லி அவனே அவன் மேலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். அப்போ பாருங்க இந்த பாருங்க அவன் செய்கிறது. அங்கே பாருங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்டான் அவனே. செம காமெடியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இதே மாரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த பேர்லாம் தெரியல. நமக்கு எதுமாரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒண்ணு பல்லி சொல்லுவோம், இல்லைன்னா உடும்பு சொல்லுவோம். அந்த மாரி தான். இவர் என்னமோ பெரிய வீராசூரா மாரி வந்தார் வெளியில. அப்படியே ஸ்டக் ஆயிட்டாரு எங்கள பார்த்ததும். மூவே ஆவல அவரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருந்துச்சு. ஏதோ ஒரு பல்லி. பல்லி வகையில் இவ்வளோ வெரைட்டி. அவர் தூங்கிட்டு இருக்காரு குட்டியோண்டா. அதை பார்த்தா மூஞ்சூர் மாதிரியே இருந்துச்சு. இது பாருங்களேன், பேண்டட் கிரவுண்ட் ஹேஜர் பேண்டட் கிரவுண்ட் ஜிகாக். இந்த பாருங்களேன், இதை பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இது பார்த்ததும் ஒரு மாதிரி கொலன்னு இருந்துச்சு. அதனால எனக்கு அதை பிடிக்கல பார்க்கவே. இதுதான் அது அரபியன் சாண்ட் ஃபிஷ்ஷும் அது. இவரெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா இவர் தான் அவர். நம்ம சொன்னோம்ல இப்போ பார்த்தோம்ல அவர் தான் அவர். அடுத்தது ஆம்பியன்ஸ் அண்டு ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட் ஏரியா வச்சுருந்தாங்க. அதில் என்னங்க மீன் வகை தாங்க நிறைய வச்சுருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஏரியா சரௌண்டிங் பாருங்கள் எப்படி செட்டப் போட்டிருந்தாங்கன்னு. இந்த சாண்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு லிசார்டை விட்டுருந்தாங்க, பெரிய லிசார்டா. அது வந்து கிட்ஸ் கூட நல்லா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த கிட்ஸ்லாம் எங்கே மூவ் ஆகிறாங்களோ அங்கெல்லாம் இது மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, வெளில வந்துருமான்னு. குட்டியோண்டு டாட்டாய்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டியோண்டு இருக்குது, ரொம்ப குட்டியாக. அடுத்தது இந்த ஃபிஷ் செட்டப் கொடுத்து இந்த இடத்துல இதாக இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம். ஃபிஷ்ஷுனால் யாருக்கு பிடிக்காதுங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ்ஷுனால். இந்த பாருங்கள், இந்த ஃபிஷ் தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதான் அந்த குட்டி டாட்டாய்ஸ் பார்த்தோம்ல அது. நெக்ஸ்ட்டு
அதுக்கப்புறம் இங்கே அந்த இதை விட்டுட்டு இருந்தாங்க அந்த லிசார்ட், அதனால் அதை எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்த வேலையை கவனிப்போன்னு நாங்கள் குட்டி மீனெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாருங்க அடுத்தது இதுதாங்க அந்த லிசார்ட் அங்கே விட்டாங்கன்னு சொன்னோம்ல, அந்த பசங்களோட விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. இது மூவாயி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த பசங்களாம் வந்து ஒம்பளத்துட்டு இருந்தாங்க. அதை இங்கே பாருங்கள், அந்த பாருங்கள் உதைக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால அதுவும் நல்லா சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்கள பண்ணுறது ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு. அப்புறம் தக்ஷிதா கிட்டே வந்தோடனே தக்ஷிதா ஒரு உதை கொடுத்தாலும் அது ஓடி போயிடுச்சு வேகமாக பயந்துட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு அந்த ஃபவுண்டெயின்லேருந்து தண்ணி போகிற மாதிரி. இது வந்து நமக்கு எப்படி திரும்ப தோணுச்சு, நம்மளாம் ஒரு வீடு கட்டினா அந்த ஹாலில் என்ட்ரன்ஸ்லேயே இந்தமாரி வச்சிடணும் ஃபிஷ் டேங்கோட. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு லிசார்ட் வகை. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறம் அங்கே டிஸ்பிளேயில் ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நான் இதுனா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎம்என் மானிட்டராக அது. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போமா, நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பீட்டல்ஸுங்க, அந்த பூச்சி வகை அது மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. இங்கெல்லாம் பார்த்தேன் காணோம். இது வந்து ப்ரேயிங் மேனிட்டிஸ் தான். இது நம்ம நிறையா பூச்செல்லாம் நம்ம நிறையா பார்த்துப்போம். பூச்செல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. அது பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கார்பியன் பார்த்தோம். ஸ்கார்பியன் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த பூச்சி தான், ஆம்பியன்ஸ்னு சொன்னதுனால இந்த பூச்சிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ. இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் போய்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கார்பியனோட முடிக்கிற, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதோட ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னோடய மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிறேன்.